சிவா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். செலின் வந்து ஒரு வீடியோ ஆதாரத்த வந்து காட்டுறாங்க. இத வந்து பார்க்குறாங்க தீப்தி. உடனே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியல. இத செல்வராணி வந்து கேட்குறாங்க, இவங்க பேசின எல்லா விஷயத்தையும். அச்சச்சோ! இந்த குடும்பத்துக்கிட்டயாடா சம்மந்தம் வந்து வச்சிருக்கோம். இது தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, அக்கா இது நானே கிடையாதுக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட லவ்வர் தான்க்கா. அவன காதலிச்சத நெனச்சா, என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னோனே, ஃபோன் அடிக்கிறாங்க தினேஷ்க்கு. தினேஷ்க்கு ஃபோன் அடிச்சோனே, "ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண?" "நான் என்ன பண்றது? நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான், நான் மாட்டும் என் வழிய பார்த்துட்டு போலான்னேன். நீ பிரச்சனை பண்ணிட்ட. அதுவும் உங்க அக்கா கிட்ட சொல்லி, எனக்கு செம்மையா வந்து திருப்பி குடுத்துட்ட. அத நான் பதிலுக்கு வந்து இப்படி தான் வந்து சொல்ல முடியுங்கிற மாரி கேவலமா வந்து பேசிட்டு இருக்காப்புல தினேஷ். இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே ஐலிக்கு இது கல்யாண விஷயம். இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன உண்டு இல்லன்னு பார்த்துக்கலாம் ஐலி. எங்க போயிட போறான் அப்படின்னு சொல்லி சிவாவும் வந்து பொறுமையா, நிதானமா தான் இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற மாரி சொல்லும்போது, செலியனும் ஆமா இதான் கரெக்ட்டுங்கிற மாரி ஜாட மாரியா வந்து பேசிட்டு இருக்காப்புல. செல்வராணி வந்து சபைக்கு போயிட்டு, இந்த கல்யாணமே வேணாங்கிற மாரி சொல்றாங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு போட்டாச்சு. ஏன் என்ன ஆச்சு? ஏன் சித்தி இப்படியெல்லாம் பண்றீங்கன்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இது ரித்திகாவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால எனக்கு வேணாம்பா சாமிங்கிற மாரி சொல்லி முடிச்சோனே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல செல்லம்மாவும், ஜமுனாவும் நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அமைதியா இருங்க சித்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றப்ப, அயலி வராங்க. இங்க வந்து பார்த்தா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்சோமோ எல்லாமே வந்து தெரியுது. இப்போதைக்கு தீப்தி தான் சொல்லி அவகிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவ என்ன பண்ணுவான்னே தெரியாது. நம்மளே வந்து ஏத்துக்க வேண்டியதுதான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதனால இங்க எல்லாமே நல்ல விதமா நடக்கட்டும்னு சொன்னோனே, ஜெமுனாக்கும், செல்லம்மாக்கும் இதான் சாக்குன்னு ரொம்ப நாளா வந்து ஆர்வமா இருந்திருக்காங்க. அயலியே வாலண்டரியா வந்து சொன்னோனே, "ஏய்! நீ எல்லாம் ஒரு பொண்ணா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கன்னா பின்னான்னு திட்டி, "நீ இனிமேட்டு இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு போறாங்க. அயலிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்லி சட்டு சட்டுன்னு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா ராணி, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார், என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னோன்னே, தீப்தி தான் காரணம் மேடம். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே சட்டுன்னு வந்து கீழ "ஐலி நில்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஆச்சு? இவள ஏன் வந்து நீங்க ஆதரவா வந்து பேசுறீங்க? இப்படியெல்லாம் நீங்க ஆதரவு பண்றதுனால தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி நம்ம அவளுக்காக வந்து காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ஐலிய மதிக்கிறதில்ல. ஆனா ஐலி எவ்வளோ பெரிய தியாகம் பண்றான்னு எனக்கு தான் நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "செல்லம்மா, சாக்கு கிடைக்கிறப்பலாம் ஐலிய கொட்டு கொட்டுன்னு கொட்டுறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? உங்க பொண்ணோட லவ்வர் தான்" அப்படின்னு சொன்னோனே செல்லம்மா வந்து அமைதியாயிடுறாங்க. "என்ன ஏதுன்னு உங்க பொண்ணுகிட்டயே வந்து விசாரிக்கிறீங்களா? நான் கூட சம்மந்தம் இல்லாம என்னமோ நடக்குதேன்னு நெனச்சேன். ஆனா தப்பெல்லாம் உங்க குடும்பத்து மேல வச்சுக்கிட்டு, அயலிய வந்து குத்தங்குறை சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி செல்லம்மாவ பார்த்து நேரடியா பேசுறாங்க. "உன் லவ்வரு என்னென்ன பண்ணான்னு நான் சொல்லட்டா இங்க?" அப்படின்னு சொல்லும்போது, வேணாங்கிற மாரி அயலி வந்து சொல்றாங்க. "குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயம்லாம் அசால்ட்டா இந்த சபையில வந்து சொல்றீங்களே! உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க என் வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னு நெனச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சிவா என் தம்பி தானே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்லபடியா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ப பொறுப்புங்கிற மாரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்திரா ராணி மரியாதையா அயலிகிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. குடும்பத்துக்காக இது மாரிலாம் பேசுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. செல்லம்மாவும், ஜமுனாவும். ஆனா, அதே குடும்பத்துக்காக எதுவா இருந்தாலும் நம்ப பழி ஏத்துக்கலான்னு நெனைக்கிறவங்கலாம் ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அயலின்னு ஒரு ஆள் இருக்கிறது பெரிய விஷயம். அதுவும் என்னோட சொந்தக்கார பொண்ணா இருக்கிறது இன்னும் பெரிய விஷயமா எனக்கு கம்பீரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "செல்லம்மா, அயலி விஷயத்துல வந்து தலையிடாத. இந்திராணியோட செல்வாக்க வச்சு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் அமைதியா இருக்கணுங்கிற மாரி சொன்னோனே அமைதியா இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு செல்லம்மா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பேசுறாங்க. இத கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க. "அப்படியா? எல்லாத்தையும் சொல்லிறலாமா தீப்தி?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சும்மா." "என்னடி தெரிஞ்சுச்சு?" "நம்ப தான் நகைய எடுத்து அங்க கொண்டு போய் குடுத்தது எல்லாமே தெரிஞ்சதுனால தான், இப்ப அவன் இது மாரிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். தேவையில்லாம ஏதாவது பேசினேன், எல்லாத்தையும் வந்து இந்திரா ராணி வந்து சொல்ட்டாங்கன்னா, அப்புறம் ஜமுனா நம்மள 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அந்த வீட்லயும் இருக்க முடியாது. பார்த்துக்கங்கிற மாரி சொல்றாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். நம்ப கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.
அக்கா ரொம்பவே நன்றிக்கான்னு சொல்லி தீப்தி வந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா, எந்தெந்த விஷயத்த எப்படி எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். செல்வராணி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மா, அது இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல சித்தி. இந்த காலத்தில் பழி வாங்குறதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணுறப்ப நம்ம தான் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும். மற்றவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நம்மளே சந்தேகப்படுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டாலே போதும். தீப்தி, நீ நல்லா படித்த பொண்ணு. இப்போதைக்கு நீ மனசில் கஷ்டப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. இப்பயே நீ லவ் பண்ணுற பையனை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே, அவனை மாதிரி நீ லவ் பண்ணியிருக்க பார்த்தியா, அதுக்குன்னு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலே உண்மையிலேயே அன்பு காட்டுறாங்களா இல்லை நம்மளை பழிவாங்க நினைக்கிறாங்களான்னு யோசித்து பழகினாலே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னதை கேட்ட உடனே, சூப்பர் மேடம், சில பேராக இருந்தால் இனிமேட்டு காதலே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு பெருந்தன்மையாக வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் வர வர நம்ம அயலிக்கு மவுசு ஏறிக்கிட்டே போகுது.